இந்த வீடியோவில் பன் ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அது கூட வார்ம் வாட்டராக இருக்கணும், ரொம்ப கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கணும். அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு, 4 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் வந்து செத்துரும். ஓகேவா? ஸோ வந்து லைட் ஹீட்டில் இருந்தால் தான் அது வந்து பொங்கி வரணும். அண்ட் உங்கள் ஈஸ்ட் ரொம்ப ஓல்டாக இருந்துச்சு அப்படின்னா பொங்கி வராது. அப்போ நீங்கள் வேறு ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். பொங்கி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பன் பர்ஃபெக்டாக வரும்னு அர்த்தம். ஓகேவா? நான் கொடுத்துருக்குற ஸ்டெப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதா மட்டும் மெஷர்மெண்ட்டை நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதம் கொண்டு வர்ற மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது கூடவே 1/4 கப் சுகர் ஸ்வீட்னஸ்க்காக சேர்த்துக்கிறேன் எகெயின். அண்ட் வந்து பிரெட் இம்ப்ரூவர் வந்து 1 டீஸ்பூன் பேக்கரி ஸ்டைல், அதாவது இது வந்து கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ் லெவல் பன் ஆக்சுவலாக. அதனால் வந்து நான் பேக்கரி ஸ்டைலில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து அன்சால்ட்டட் பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான். இப்போ ரொம்ப கொலன்னு இருக்கா, ஸோ எனக்கு மைதா பத்தலையா, எகெயின் நான் ஒரு 2 கப் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கப்ஸ் மெஷர்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேனாலும் நீங்கள் மைதா ஆட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிக்கணும் எந்தளவுக்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திரண்டு வர்ற மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட மாவு ஆட் பண்ணிட்டு நான் வந்து சப்பாத்தி கல்லில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நீடிங்க்கு நல்லா ஸ்பேஷியஸான இடத்துல நீட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். நான் வந்து சப்பாத்தி கல் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதில் வந்து நீட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி தான் பண்ணுறேன், அதுவே போதும். ஒருவேளை லார்ஜ் குவான்டிட்டி அப்படின்னா கண்டிப்பாக மேட்டோ இல்லை உங்களோட ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா ஒட்டி தான் வரும், கையில் நல்லா ஒட்டும். இப்படி தான் இருக்கும், பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இதை நல்லா எடுத்து விட்டு நல்லா நீட் பண்ணுங்கள். நீட் பண்ணிட்டு ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து பட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்ரு ஆட் பண்ணும்போது கிளிப் மிஸ் ஆயிடுச்சு, சாரி. ஸோ இதை வந்து எகெயின் நல்லா நீட் பண்ணிட்டு இதை வந்து நான் விண்டோ ப்ரூஃப் டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கிளியக்கூடாது. ஸோ எகெயின் நல்லா நீட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் நல்லா விண்டோ ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஓகேவா? நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்குல்ல, அதுதான் விண்டோ ப்ரூஃப்னு சொல்கிறேன். ஸோ இது மேலே ஆயிலெலாம் க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரூஃபிங்க்கு ஒரு 1.5 hours விட்டுருக்கேன் நான். உங்கள் கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி 1 hour or 1.5 hours விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம பிரெட் இம்ப்ரூவர் ஆட் பண்ணோம் அப்படின்னு கம்பல்ஷன் இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பிரெட் இம்ப்ரூவர் ஆட் பண்ணால் இன்னுமே ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பேக்கரியில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறதுனால மட்டுமே எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் 6 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெயிட் மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் ஈக்குவல் சைஸில் பன் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சேலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா வீட்டுக்கு தான் செய்கிறோங்கிறதுனால இதை அப்படியே 6 பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது கையை வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில், அப்போ தான் வந்து ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டிக்கியாக இருக்கும் எப்பயுமே. ஸோ வந்து ஆயில் வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா எகெயின் ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்பவும் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. உள்ளே பார்த்த மாதிரி மடித்து நல்லா இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி எகெயின் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பார்த்த மாதிரி மடிச்சுட்டு கீழே வந்து நல்லா அழுத்தி ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து இப்போ எகெயின் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு விட போகிறோம். இந்த ப்ரூஃபிங் அப்போ 30 minutes விட்டால் போதும். இதை விடுறதுக்கு முன்னாடி எல்லா பன்ஸ்லேயும் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா பன் எப்படி ரவுண்டாக கிடைக்குது, அது கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ரூஃபிங்க்கு விடுங்க. அந்த ஷேப்க்கு அது அழகாக வந்துடும் ப்ரூஃபிங்க்கு விடும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுங்க, ரொம்பவும் கொடுத்துட வேண்டாம், லைட்டாக. 30 minutes ப்ரூஃபிங்க்கு அப்புறமா 170 degree செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 minutes பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வேளை ஒரு 50 grams பன் தான் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 minutes தான் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து மேலே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பாருங்கள், ஆனதுமே எடுத்துருங்க. எனக்கு வந்து பேக்கிங் டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக வரும் என்னோடய ஓவனில். டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை வந்து உங்களுக்கு பேக்கிங் கரெக்டாக வரலன்னா மேபி உங்கள் டெம்பரேச்சர் இஷ்யூஸ் கூட வரலாம். இதுக்கு மேலே நான் எக் வாஷ் கொடுத்துருக்கேன். எக் வாஷ் கொடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 minutes பேக் பண்ணி எடுத்திருக்கேன்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே தூக்கி பாருங்கள், அது வெளியே வருது ஈஸியாக அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். லைட்டாக நான் வந்து ஓவர் பேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே வந்து இந்தளவுக்கு டார்க் கலர் கிடைக்காது நமக்கு. ஓகேவா, கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பன் வந்து செம்ம பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான பன் கிடைக்கும். இதை வந்து நான் பன் பட்டர் ஜாம் செஞ்சு சாப்பிட்டேன். இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஸ்வீட்னஸ் எல்லாமே. ஒருவேளை உங்களுக்கு வந்து பட்டரும் ஜாமோட ரெசிபி வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து பட்ரு வந்துட்டு அன்சால்டட் பட்டர் அமுல்லேருந்து எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால அது ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண முடியல. ஸோ எகெயின் வந்து வெளியே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஜாமுமே வந்துட்டு கிசாம் ஜாம், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஸ்ப்ரெட்டபிளாக தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருந்தாலுமே. அண்ட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருந்த எல்லாமே வந்து பேக்கிங், நான் இப்போ கொடுத்துருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்லேருந்து எல்லாமே எப்போயுமே பேக்கிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யும்போது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து செய்யுங்க. ஸோ இதோட ரெசிபிஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும், ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை பை கைஸ்.